ஹலோ யூஎஸ் நண்பாபீஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, அரசியல் புரிதலாக ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா டெய்லி நம்ம எவனாவது ஒரு களிசடையை திட்டிகிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஈத்தரைங்களை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லி டீசர் வந்திருக்கு. ஸோ ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெய்லர் பற்றியும் பேச வேண்டிய ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜனநாயகன் தளபதி அவர்களுடைய ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் மேலே தளபதி அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருடைய கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்தால் அவங்க இந்த உயரத்தை தொட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித் அவர்களுடைய படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு படமாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன்னு தோணுச்சு. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அஜித் அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. அவருடைய டைலாக்ஸில் அவர் பேசுகிற அந்த அதுவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்காது, அந்த டைலாகாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவருடைய ஒரு ஸ்டைலாக ஒரு ஆக்ஷனாக வச்சு தான் பண்ணுவார். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தளபதினே வருது. அஜித் அவர்களுடைய ஒட்டுமொத்த படத்துடைய ரெஃபரன்ஸையும் எடுத்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லை படமே ரெஃபரன்ஸாக வரப்போதா அப்படின்றது நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கான அவருடைய பழைய படங்களில் எல்லா விஷயம் பில்லா படத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பில்லா படத்துலேருந்து பயத்துக்கே இவனை பார்த்தா பயம் அப்படின்ற டைலாக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பனை கார்லேருந்து தள்ளி விட்டதே அந்த ஆள் தான் அப்படின்னு த்ரிஷா சொல்கிறது என்னது. அப்புறம் இவர் நம்ம பேர் என்ன, யோகி பாபு ஒன்று சொல்லாப்புல, ஏகே வர்றாரு வழி விடுன்னு அந்த மாதிரி ஒரு டைலாக்கு. ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே பஞ்ச் இருக்குது. அண்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு யூத்தான ஒரு அஜித் அவர்களையும் இதில் நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படம் அப்படின்ட்டு தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஜானரில் தான் இந்த டீசரை பார்க்கும்போது இருந்துச்சு. பட் பேசிக்காக இந்த படத்துடைய ஒரு கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா என்ன கதையாக இருக்குது. ஏன்னா அதை ஏகேவே சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா, என்னது பையனுக்காக தம்ம விட்டு, இல்லை யார் பொண்ணுக்காக தம்ம விட்டேன், பொண்டாட்டிக்காக இதை விட்டேன், பையனுக்காக சண்டையை விட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனுக்கு ஒன்றுனா எப்படி நான் திருப்பி வராமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இது அப்பா அம்மா எனக்கு உள்ள ஒரு கதை தான் அப்படின்றது புரியுது. ஸோ இதை தான் ஐ திங்க் மார்க் ஆண்டனிலையும் அதே மாதிரி தான் அப்பா அம்மா அந்த கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு ஆதிக்கு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் இந்த படம் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பட் ஃபேன்ஸுனால் கண்டிப்பாக விடாமுயற்சியில் விட்டது எல்லாத்தையும் இந்த படத்தில் மொத்தமாக அஜித் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க 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 அஜித் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு பசங்க கொண்டாடி தீர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரில் உட்காந்து சண்டை போடுவாங்க. அது வேறு விஷயம், போட்டுக்குங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க. பட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி உண்மையிலுமே. அண்ட் எனக்கே அஜித் அவர்களுடைய படத்தை ஃபஸ்ட்டு டே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. நான் ஒப்பனாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டே போய் அஜித் அவர்களுடைய படத்தை பார்த்தது கிடையாது. இப்போது அதாவது டிக்கெட்டு ஒரு வேளை கிடச்சிச்சின்னா மீன்ஸ் மெனக்கெட்டு டிக்கெட் எடுத்து போகிற பழக்கம் கிடையாது. ஒரு 2ஆவது நாள் போய்க்கலாம், 3ஆவது நாள் போய்க்கலாம் போவேன். சம்டைம்ஸ் தேட்டருக்கு போய் பார்க்காமலாம் கூட இருந்திருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆதிக் ரவிச்சந்தர் தூண்டியிருக்கான் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் ஆஃப் இந்த ட்ரெய்லர். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி பிடிச்சின்றதை நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படி வந்தோம்னா, இந்த வருஷம் மிகப்பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இந்த குட் பேட் அக்லி வரனால ஜனவரியில் விடாமுயற்சி வந்துச்சு. பட் விடாமுயற்சி பெரிய லெவலில் வெற்றி இல்லை, ஃபேன்ஸுக்கே பிடிக்கல, ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்படி 2 வருஷமாக அந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து இப்படி பிடிக்காமல் ஒன்றுமே இல்லையே, அஜித் அவர்களுக்கான ஒரு அந்த என்ன சொல்கிறது, இப்போ இந்த குட் பேட் அக்லியில் இருந்த விஷயங்கள் எதுவுமே அதில் இல்லையே அப்படின்ற அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் இதில் உடச்சிருக்காப்புல. ஸோ இது வரனால இப்போ இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வர வேண்டியது இருந்துச்சு தனுஷோட போனால், அது பார்த்தீங்கன்னா அப்படியே அக்டோபருக்கு மாற்றி விட்டாப்புல. ஏன் அவ்வளோ தூரம் போனான்னு தெரியல. இடையில பார்த்தீங்கன்னா அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி ஒன்று ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிறதா
கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து லைனப்பில் இருக்கிற பெரிய படங்கள். பட் இது எல்லாத்தையும் விட பெரிய படம் எது அப்படின்னா, அது நம்ம தளபதியோட ஜனநாயகன் மட்டும்தான். அதாவது ரெக்கார்டு இஸ் ஆல்வேஸ் ரெக்கார்டியா. எப்படி தான் இந்த மனுஷன் பண்ணுறானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ரெக்கார்டு நம்ம எழுதி வச்சுக்கணும், மிஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் அடுத்த வருஷம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்துடைய சேல், ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, டேபிள் ப்ராஃபிட்னு கிட்டத்தட்ட 370 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கேன். 370 கோடி ரூபா. இது வரைக்கும் ஓடிடி தளம் வாங்காத ஹையஸ்ட் பெய்டு அமௌண்ட் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கு அமேசான் பிரைம். கிட்டத்தட்ட 121 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கியிருக்கு. ப்ளஸ் ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் விஜய் அவர்களுடைய முந்தைய படங்கள் பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கான்ட்ராக்ட்னால விஜய் அவர்களுடைய நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் வர வேண்டிய ரிலீஸ் எல்லாமே ஆகலை. இன்க்ளூடிங் லியோவிலேருந்து, இதுக்கு முன்னாடி கோர்ட்லேருந்து, அதுக்கு முன்னாடி படங்கள் வரைக்குமே நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் பண்ணப்படலை. ஏன்னா அந்த ஓடிடி இஷ்யூஸ் இருந்தனால. ஸோ அந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆக்சுவலி உண்மையாலுமே பேன் இண்டியா ரிலீஸு. அதோட வசூல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமையே அந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. கோட் வந்து ஒரு 450+ வசூல் பண்ணுது. அதுக்கப்புறம் லியோவில் வந்து ஒரு 650 கிட்ட வசூல் பண்ணுது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆனால் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இந்த மாதிரி எந்த சிக்கலுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் அமேசான் ஓடிடி பிரைமில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜனவரியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9ஆம் தேதிக்கு மேலே தான் அமேசான் பிரைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ மார்ச் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மார்ச் ஏப்ரலில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அந்த இடத்துக்குள்ள தான் வரும். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு தளபதி அவர்களுடைய பரப்புரையை இந்த படத்தின் மூலமாக மிக ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எல்லா வேலையுமே இந்த படத்தில் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பஞ்ச் இருங்க, ஏகப்பட்ட அரசியல் டைலாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வினோத் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அது ஒரு சைடு. ப்ளஸ் இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டே சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 crores மேலே 70 crores வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஓவர்சீஸில் 70 crores கொடுத்து எந்த படத்தையும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. பட் இதுதான் ஹையஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கப்பட்ட படம், 70 crores. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி லியோக்கு வந்து கோட்டுக்கு வந்து 60 என்னமோ வந்து வாங்கினாங்க. ஸோ இதுக்கு வந்து 70 ஓவர்சீஸ் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ். அவங்க வந்து ஒரு 100 crores இதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி எடுத்தாலும் சன் டிவி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட 68 கோடிக்கு சன் டிவி எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 370 கோடி. நீங்கள் ரீசெண்டாக இப்போ தெரியும், துப்பாக்கியே திரும்பி துப்பாக்கி பார்க்குது அப்படின்ற மாதிரி இந்த பராசக்தி படம் வந்து அதே பொங்கலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா ரெட் ஜெயின் சைட்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். அதனால் அந்த ப்ரொடியூசர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதெல்லாமே தெரிஞ்சும் கூட தளபதி அவர்களோட படத்தை இந்த அளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அதுதான் கெரியரோட உச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிறது என்ன, அவர் சொன்னப்போ யாராவது இப்படி தற்பெருமை சொல்லிட்டு வருவாங்களா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இந்த வியாபாரத்தை பார்த்தா புரியும். எந்த நடிகருக்காவது இவ்வளோ வியாபாரம் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் ஜெயிண்ட்டு வந்து ரெட் ஜெயிண்ட்டை வளர்த்து விட்டது இவர் தானே. இப்போ ரெட் ஜெயிண்ட்டுக்கிட்ட ரெட் ஜெயிண்ட்னால எல்லாமே ரெட் ஜெயிண்ட் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த குடும்பத்திலேருந்து இவர் வளர்ந்து வந்துட்டு திருப்பி அந்த குடும்பத்தை எதிர்க்கிறாருன்னு முட்டாத்தனமாக பேசுகிற அந்த முட்டா பரதேசிகளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே 68 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சன் டிவி. சன் டிவி யாரோட குழுமம்? கலைஞரோட குழுமம். யார் அப்போ டிஎம்கே. ஸோ சன் டிவியில் ஏன் இந்த படத்தை வாங்குறாங்க? விஜய் வந்து திமுக தானே எதிரின்னு சொன்னாப்புல. அப்போ ஆக்சுவலி விஜய் படத்தை அவங்க வாங்கக்கூடாதுல்ல, ஆனால் வாங்குறாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு அப்படின்ற புரிதல் கலாநிதி மாறனுக்கு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரையும் போட்டு குழப்புறது இந்த கற்றுக்குட்டிங்க 200 ரூபா ஊப்பீஸு கொத்தடிமை பரதேசிங்க. அவங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. பேத்தியா தேட்டரில் வந்து டிக்கெட்டு வந்து 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 விற்கிறாங்கன்னு சொல்லி அது ஊழல் இல்லையா, அதை தடுத்து நிறுத்தமாடா, இதை தடுத்து நிறுத்தமாடா நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற பரதேசிங்களா, இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க?
இப்போ சன் டிவி ஏன்டா அந்த படத்தை வாங்குச்சு? அப்போ இந்த படத்தை சன் டிவி வாங்கினா அது பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி விஜய் வந்து டிஎம்கே எதிரின்னு சொல்லிட்டாரு. அதனால் சன் டிவியில் விஜய் படத்தை போடாமல் இருந்துருவீங்களா, இல்லை விஜய் பாட்டை தான் போடாமல் இருந்துருவீங்களா? அதை போட்டால் தான்டா உங்களுக்கு ரெவென்யூவே. ஸோ அப்போ ரெவென்யூ பிஸ்னஸ்ன்றது வேறு, அரசியல்ன்றது வேறு, அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது ரெண்டாத்தையும் விட எல்லாத்தையும் விட இப்போ நான் அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் துப்பாக்கி படம் ரிலீஸ் துப்பாக்கி படம் வந்து முருகதாஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த படத்துலேருந்து முருகதாஸ் எடுத்துகிட்டு வேறு ஆளாக போட்டுடலாம், இல்லை வேறு ஒரு படத்தை நடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலான்ற ஒரு 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 இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னே தான் அந்த 7ஆம் அறிவு படம் ரிலீஸ் ஆச்சு. 7ஆம் அறிவு படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தளபதியோட வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த வேலாயுதத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு பாம்பு போடுறத வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு கதை, மக்களை காப்பாற்றுற மாதிரி. துப்பாக்கியும் ஆல்மோஸ்ட்டு அதே மாதிரி பாம்பு போடுறது தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு கதை தான். அப்படின்றனால இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம முருகதாஸ் வந்து இப்போ எடுத்துருவோம், படம் வந்து 7ஆம் அறிவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்போ அதெல்லாம் முடியாது, நான் ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட நான் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஸோ அவரோட டைரெக்ஷனில் போட்டுன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் எட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட். ஸோ இதே தான் இந்த பக்கம் அஜித் அவர்களையும் சொல்லுவேன். ஸோ ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணார். இப்போ விடாமுயற்சியுடைய ஃபெயிலியருக்கு வந்து அஜித் அவர்கள் தான் காரணமானு கேட்டால் நமக்கு அஜித் அவர்கள் காரணம் கிடையாது. அந்த படம் வந்து இவங்க ஆரம்பித்து அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷெடியூல்லே அந்த படத்தை முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் விடாமுயற்சி மேலே இருந்திருக்காது. இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஈவன் ஃபேன்ஸ் முதல் கொண்டு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர்ஸ் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் மாற்றி இவர் அந்த டயத்தில் வந்து பைக் ரைடெலாம் போய் ஸோ இந்த மாதிரி பல வேலைகளில் அஜித்குமார் ரேசிங்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா அதுக்கான ட்ராவலிங்கில் இவர் இருந்தார். ஸோ இதுக்கு இடையில படத்துக்கு டேட்ஸ் கொடுக்குறாரு. இவ்வளோ சிக்கலுக்கு இடையில இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம் என்னடா அது இந்த அளவுக்கு ஒர்த் இல்லையடா அந்த படத்தில் அப்படின்ற அந்த ஃபீலை நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருச்சு. பட் இந்த இடத்துல என்ன நான் சொல்கிறேன்னா, அந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இவருடைய ஒரு கமிட்மெண்ட், ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் ஒன்று வச்சிட்டாரு. எப்படி இன்றைக்கி தளபதி வந்து நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு முழு மூச்சு அரசியலில் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய பேஷனான கார் ரேசிங்கில் வந்து இவர் உள்ளே போகணும், நம்ம அதில் கலந்துக்கணுன்ற அந்த இன்வால்மெண்ட் இருந்தாலும் ப்ளஸ் அவருடைய சினிமா துறையும் வந்து அவருடைய ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு அவர்னால் முடிஞ்ச விஷயங்களை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அண்ட் எந்த அளவுக்கு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது ஒரு சைடாக இருக்கலாம். பட் அவருடைய பேஷனுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு டெடிகேஷன் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக அஜித் அவர்களுடைய ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறாரு. பட் ஐ டோன்ட் ஃபீல் ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஏஜ் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கான தோற்றம் எனக்கு பிடிக்கல. இந்த டயத்தில் கொஞ்சம் லைட்டாக ஆள் பூசின மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் ஒரு 50, 50+, 52+ன்ற ஏஜுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஆனால் அவர் அந்த பாடி ஏன் குறைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த கார் ரேஸ் பேஷனுக்கு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டில் நீங்கள் காரில் உட்காந்து வண்டியை ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ரேஸுக்கு என்ன வெயிட்டுக்கு நீங்கள் வரணுமோ அந்த வெயிட்டுக்கு நீங்கள் பாடியை குறைச்சி தான் ஆகணும். அது எந்த அளவுக்கு கூட ரிஸ்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசில் பாடியை குறைக்கிறது ஏற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இது உடம்புல பயங்கரமான ஒரு வேறு ரியாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட படத்தில் கமிட்மெண்ட் கொடுத்தால் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. அவருடைய சொந்த பேஷனான கார் ரேசிங்க்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதையும் செய்கிறாரு. ஸோ இந்த பக்கம் தளபதி பார்த்திங்கன்னா படங்களில் அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த படங்களுடைய டேரக்டர்கிட்ட ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோரியை கமிட் பண்ணிட்டா அதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் டேரக்டரோட ஒரு நடிகராக இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை எடுத்து இன்றைக்கி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்களையும் கமிட்மெண்ட்டோடு நுழையிறப்பாங்க. நான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு வைக்காமல் நான் இந்த இடத்த ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ என்னை நம்பி இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை நான் எந்த இடத்துலையும் ட்ராப் பண்ண விட முடியாது. ஸோ அதனால் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை முடிக்கணும். அதே நேரத்தில் நான் மக்கள் சேவைக்கு இறங்க போகிறேன். அந்த மக்கள் சேவைக்கு நான் முழுசாக இறங்கணும் அப்படின்னா நான் இந்த சினிமா துறையிலேருந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால மொத்தமாக மக்கள் சேவையில் நான் இறங்கி செய்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வராரு பாருங்க. ஸோ இந்த 2 பேருடைய இந்த கமிட்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டி தான் இன்றைக்கி இவங்க 2 பேருமே இந்த டாப்பில் இருக்கிறதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இன்னையிலேருந்து ஐ திங்க் தளபதி அவர்களுக்கு Y+ அந்த பாதுகாப்பு
கொடுக்கப்பட்டுருச்சு, அது ஆரம்பமாயிருச்சு. விச் மீன்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரத்தை தளபதி அவர்களை களத்தில் காண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த டயத்தில் ஜாலியாக கொண்டாடலாம். ஆனால் மற்றவெல்லாம் அங்கே கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்க கதறட்டும். நாளையிலேருந்து திருப்பி எந்த கலிசடை மாட்டானோ அந்த கலிசடை வச்சு செய்வோம். எனிகோ இந்த மாதம் எல்லாரும் குட் பேட் அக்லியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தளபதி ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. I am guaranteed 100%. I don't know about public audience, பட் ஏகே ஃபேன்ஸுக்கு இது கொண்டாட்டம். அவங்களுக்கு அன்னைக்கு தான் தீபாவளி. ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.